சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வத்தின் பரிபூரண அருள் கிடைக்க நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குலதெய்வம் குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குலதெய்வம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரோட கேள்விதான் இது. குலதெய்வத்தோட பரிபூர்ண அருள் எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது. நான் அவங்களுக்கு மட்டும் பதில் சொல்றதை விட நம்ம இதை ஒரு வீடியோவா போட்டோம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்க்கும்போது அனைவருக்குமே இது ஒரு பயனுள்ள தகவலாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ உங்களுக்காக. இன்னொரு சப்ஸ்கிரைபரோட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எத்தனையோ தெய்வத்தை வணங்கிட்டேன். இப்ப இந்த குலதெய்வத்தை வணங்கினா மட்டும் நான் நல்லா இருக்க போறேனா? நான் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது என்னோட தலையில எழுதி இருக்கு. நான் கஷ்டப்பட்டுட்டே போறேன். போய் அவங்க போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒண்ணே ஒண்ணுதான். கஷ்டப்படுறது அப்படிங்கிறது நம்மளோட விதியிலேயே இருக்கும். இந்த வயசுல இவங்களுக்கு இந்த கஷ்டம் வரும். இந்த வயசுல இவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்த கொண்டு போய் காமிச்சாலே ஒவ்வொருத்தவங்களுக்கு இத்தனை திசைகள் அப்படின்னு இருக்கும். இந்த காலம் வரைக்கும் அவங்களுக்கு சுக்கிர திசை இருக்கு. அடுத்து சனி திசை இருக்கு. அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திசையும் சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு கால திசையிலயும் நம்ம ஜாதகத்துல கிரக நிலை அமைப்புகள் சரியா இருந்தா நமக்கு இன்னுமே அதிகமா ரொம்பவே நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க குலதெய்வத்தை வணங்கும்போது உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் உங்களை தாங்கி பிடிப்பதற்காக நமக்கு பக்கத்திலேயே ஒரு தெய்வ சக்தி இருக்குன்னா அதுதான் குலதெய்வ சக்தி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருது. ஒருத்தவங்களுக்கு நீங்க பணம் குடுக்கணும். ஆனா குடுக்க முடியல. அந்த இக்கட்டான சூழ்நிலையில நீங்க மாட்டணும் அப்படிங்கிறது விதியா இருக்கும். ஆனா உங்க குலதெய்வத்தின் அருள் இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு மூலியமா உங்களுக்கு அந்த பணம் வர்றதா இருக்கட்டும், அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எளிய முறையில நீங்க வெளிய வர்றதுக்கு உங்களுக்கு அருள் புரியிறது உங்க குலதெய்வம் தான். ஏன்னா நமக்காக எப்படா நல்லது செய்யலாம்னு காத்துட்டு இருக்க நம்ம குடும்ப தெய்வம் தான் குலதெய்வம். உங்களோட குலதெய்வத்தை நீங்க வணங்க வணங்க நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும். ஏன்னா அது உங்க குடும்ப தெய்வம். நீங்க தான் வணங்கணும். நீங்க வணங்க வணங்க தான் அந்த தெய்வத்திற்கும் சக்தி வரும். உங்களுக்குமே வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கும். அதே போல குலதெய்வத்தை வணங்காமல் நீங்க எத்தனை இஷ்ட தெய்வத்தை வணங்கினாலும் ஒரு பிரயோஜனம் இல்ல. நீங்க எப்பெல்லாம் குலதெய்வத்தை வணங்கி முடித்த பிறகு உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்குறீங்களோ, அப்பதான் அந்த இஷ்ட தெய்வங்களே உங்க குலதெய்வத்தின் மூலம் தான் உங்களுக்கு அருள் பாலிக்குமே தவிர, நீங்க குலதெய்வத்தை முறையா வணங்காம, குலதெய்வத்திற்கு எதுவுமே செய்யாம, நீங்க இஷ்ட தெய்வத்தை மட்டுமே வணங்கும்போது, நீங்க வழிபாட்டுக்கான பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. குலதெய்வத்தின் பரிபூரண அருள் கிடைக்க இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் விஷயம், தினமும் நம்ம குலதெய்வத்தை நினைக்கணும். குலதெய்வ படம் அப்படிங்கிறது உங்க வீட்ல கட்டாயம் இருக்கணும். இல்லங்க எங்க வீட்ல குலதெய்வ படம்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. முன்னோர்கள் காலத்துல இருந்தே குலதெய்வ படம் நாங்க வச்சதே இல்லங்க. அப்படின்னா குலதெய்வத்திற்காக நிறை சொம்பு நீர் வைத்து அதில் மலர்கள் தூவி அந்த நிறை சொம்பு நீரை உங்க குலதெய்வமாக பாவித்து வணங்கலாம். குலதெய்வத்திற்காக தனியாக கட்டாயம் ஒரு மண் அகல் தீபம் உங்க வீட்ல ஏற்றி வழிபாடு செய்யணும். தினமும் உங்க வீட்ல உள்ள அனைவருமே குறைஞ்சது ஒரு 5 தடவையாவது உங்க குலதெய்வத்தின் பெயரை உள்ளன்போட சொல்லுங்க. அந்த உள்ளன்பே போதும் உங்களுக்கு குலதெய்வத்தின் பரிபூரண அருளை பெற்றுத்தர. இன்னுமே பலருமே கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குலதெய்வ படம் வீட்ல வைக்கலாமா? எங்களுக்கு முனீஸ்வரர், உக்கிர தெய்வம் அதனால படம் வீட்ல வைக்கலாமா அப்படின்னு. அதற்கு ஒரு சிறந்த வழி சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்க வருடாந்திர பூஜைக்கு நீங்க போறதுக்கு ஒரு மாசம் முன்னாடி ஒரு பௌர்ணமில உங்க குலதெய்வ படத்தை ஃப்ரேம் பண்ணி உங்க வீட்ல வைங்க. அந்த 1 மாத காலம் நீங்க பூஜை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். அப்படி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, அந்த தெய்வத்தை எப்போதுமே உங்க வீட்ல வச்சு பூஜை பண்ணுங்க. இல்ல எனக்கு ஏதேனும் ஒரு நெருடல் ஏற்படுகின்றது, ஒரு பயமா இருக்கு, இல்ல வீட்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துமோ ஒரு பயம் உள்ள உள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அது மாரி தோன்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா குலதெய்வம் நம்மளோட தாய் தெய்வம். உங்களுக்கு அது போல தோணுச்சு அப்படின்னா, நீங்க வருடாந்திர பூஜைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க பார்த்தீங்களா? அப்ப அந்த உங்க படத்த கொண்டு போய் குலதெய்வ கோயில்ல வச்சுருங்க. இதுல எந்த தவறும் இல்ல. ஆனா எல்லாரும் கட்டாயம் குலதெய்வத்தின் படத்தை ஃப்ரேம் பண்ணி வீட்ல வச்சு பாருங்க. நல்ல மாற்றம் ஏற்படும். உங்க வீட்ல ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு காரிய தடைலாம் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் கெட்டதாவே வீட்ல நடந்துட்டு இருக்கு. கண் திருஷ்டி அதிகமா இருக்குங்கிறப்ப, உங்க குலதெய்வ படம் உங்க வீட்டுக்கு வந்தா போதும். உங்க வீடே சுபிட்சமா இருக்கும்.
அதேபோல குலதெய்வத்தின் பரிபூரண அருளை நமக்கு பெறணும் அப்படின்னா, அதற்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி தினம் தான். நாளைக்கு கூட பௌர்ணமி வருகின்றது. அதனால மறக்காம மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்று கட்டாயம் உங்க குலதெய்வத்தை வணங்குங்க. குலதெய்வத்தை வீட்ல எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா அந்த வீடியோவ போய் பாருங்க. குலதெய்வ கோவிலுக்கு பௌர்ணமியில போறது இன்னுமே சிறப்பு. ஏன்னா, ஒரு சக்தி வாய்ந்த நாள்னா அது பௌர்ணமி தினம் தான். அந்த நாள்ல குலதெய்வ சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த நாள்ல நம்ம குலதெய்வத்த வீட்ல நினைக்கும்போதே, நம்ம வீட்ல அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா நம்மளால உணர முடியும். நம்ம குலதெய்வ எல்லையில போய் நம்ம நிக்கும்போது பௌர்ணமியில, இன்னும் யோசிச்சு பாருங்க, நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம், நம்ம குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் ரொம்பவே அற்புதமா இருக்கும். அதனால பௌர்ணமி பௌர்ணமி உங்க குலதெய்வ கோவிலுக்கு போக முடிஞ்சா தாராளமா போங்க. உங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்க நினைச்ச விஷயம் கூட ஒரு 5 பௌர்ணமி, 7 பௌர்ணமி தொடர்ந்து உங்க குலதெய்வ எல்லைக்கு போயி, உங்க குலதெய்வத்திற்கு பொங்கல் படையல் வச்சு சாமி கும்பிட்டு வாங்க. கட்டாயம் எந்த விஷயம் நீங்க நடக்காதுன்னு நினைச்சீங்களோ, அந்த விஷயம் சிறப்பா நடத்தி குடுக்கும் உங்க குலதெய்வம். அதேபோல குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போறீங்களா, அந்த சுவாமிக்கு ஏதாவது உங்களால முடிஞ்சது ஏதாவது வாங்கிட்டு போங்க. நீங்க நெறைய பொருட்செலவு பண்ணி தான் குலதெய்வத்திற்கு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. உங்கள்ட்டேருந்து உள்ள காசு பணத்த ஒருபோதும் உங்க குலதெய்வம் எதிர்பார்க்காது. ஆனா ஒரு தாய் தெய்வம். நம்ம அம்மாக்கு எப்படி செய்வோமோ, அதே மாரி நம்ம தெய்வத்திற்கு செய்யணும். இன்னுமே பல குலதெய்வ கோவில்ல பார்த்தீங்கன்னா, இந்த வருடாந்திர பூஜை அப்ப மட்டும் தான் சுவாமிக்கு பூஜைகள் எல்லாமே நடக்கும். மத்த நாள்லலாம் சுவாமி சும்மா பூட்டி இருக்கும். இல்ல யாராவது கிராம மக்கள் அந்த சைடு போறவங்க ஏதாவது பண்ணா தான் உண்டு. அந்த மாரி இருக்கிறது அந்த குலமக்களுக்கு கஷ்டத்தை மட்டுமே குடுக்கும். குலதெய்வம் ஒருபோதும் பட்டினியாக இருக்கவே கூடாது. அதனால உங்க குலதெய்வ கோவில் எந்த அளவுக்கு சிறப்பா பூஜைகள், நெய்வேத்தியங்கள்லாம் நடக்குதோ, அந்த அளவுக்கு உங்க குடும்பமும் ரொம்பவே சிறப்பா இருக்கும். இப்ப உங்க குலதெய்வ கோயில்ல யாருமே இல்லங்க. பூசாரி யாருமே இல்ல அப்படிங்கிறப்ப, அந்த குலமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பூசாரிய நியமிங்க. தினமும் காலையில வந்து சுவாமிக்கு விளக்கு ஏத்தி பூஜை பண்ணணும். ஒரு பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் பண்ணணும். அப்படிங்கிறது அவங்களுக்கு சம்பளமா எல்லாரும் சேர்ந்து குடுத்து, ஒரு ஆள நியமனம் பண்ணி, சுவாமிக்கு அன்றாடம் ஒரு நெய்வேத்தியம், 2 கால பூஜை மற்றும் குலதெய்வ கோவில்ல எப்போதுமே இருட்டா இருக்கவே கூடாது. எப்போதுமே விளக்கு அப்படிங்கிறது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். குலதெய்வ கோவில் எவ்வளவு பிரகாசமா இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையுமே ரொம்பவே பிரகாசமா இருக்கும். இது இல்லங்க எங்க குலதெய்வ கோவில்லலாம் ரொம்பவே பெரிய கோவில். எல்லாமே நெறைய பேர் வந்து செய்றாங்க. நாங்க போய் என்ன செய்றது? உங்களால என்ன முடியும்? சந்தனம், குங்குமம், இல்ல விளக்குக்கு எண்ணெய், இல்ல படையலுக்கு சுவாமிக்கு தினமும் நெய்வேத்தியம் வைக்கிறாங்கன்னா, வெல்லம் வாங்கி குடுங்க. சர்க்கரை பொங்கலுக்கு அரிசி வாங்கிட்டு போய் குடுங்க. என்னால இந்தாம்மா, என்னால இது முடியுமா? அப்படின்னு சொல்லி மனதார குடுங்க. நீங்க குடுக்க, குடுக்க உங்க வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க குலதெய்வத்திற்கு செய்ய, செய்ய உங்களோட வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டே இருக்கும். இல்லங்க, என்னால எதுவுமே முடியாதுங்க. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேங்க. என்னால வந்து அந்த அளவுக்குலாம் பொருள்லாம் செலவுலாம் பண்ணவே முடியாதுங்க. தினமும் உங்க குலதெய்வத்தை மனதார உங்களால நினைக்க முடியும். தினமும் உங்க வீட்ல ஒரு மண்ணகல் விளக்கு உங்க குலதெய்வத்தை நினைத்து உங்களால ஏற்ற முடியும். உங்க குலதெய்வ கோயிலுக்கு அன்னதானமோ, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் உங்களால இழுத்து போட்டு செய்ய முடியும். அந்த இடத்த சுத்தமா உங்களால வச்சுக்க முடியும் அப்படின்னா, அத நீங்க செய்யுங்க. கண்டிப்பா. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்க குலதெய்வத்தை உள்ளன்போட தினமும் ஒரு 5 முறை உங்க குலதெய்வத்தின் பெயர சொல்லுங்க. உள்ளன்போட குலதெய்வத்தை நினைங்க. உள்ளன்போட உங்க குலதெய்வத்திற்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. உங்க குலதெய்வத்தை நினைக்க, நினைக்க, வணங்க, வணங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகிக் கொண்டே இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட குலதெய்வத்தின் பெயர மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. என்னங்க எல்லா வீடியோலயும் உங்க குலதெய்வத்தின் பெயர சொல்லுங்க, சொல்லுங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்லும்போது அத படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. இத்தன குலதெய்வங்கள் இருக்கா? இத்தன குலதெய்வங்கள இவ்ளோ குலமக்கள் வணங்குறாங்களா? அப்படிங்கிற படிக்க படிக்க எனக்கு ஒரு ஆச்சரியம் கிடைக்குது. எனக்கு அதுல ஒரு பரம சந்தோஷம் கிடைக்கின்றது. அந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் உங்கள்ட்ட கேட்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.